இன்னைக்கு இந்தியாவில் 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ பிடெக் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 4 years அப்புறம் உங்கள் டிகிரிக்கு ரியல் வேல்யூ இருக்குமா? ஏஐ வேர்ல்டுக்கு ரெடியாக இருப்பீங்களா? டிகிரி முடிச்சுட்டு டாப் எம்என்சியில் ஜாப் செக்யூர் பண்ண முடியுமா? ஏன்னா ரியாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. சில டாப் ரேட்டட் காலேஜஸ் மட்டும்தான் ஃபியூச்சர் ரெடி இன்ஜினியர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய காலேஜஸில் ஜஸ்ட் டிகிரி மட்டும் கொடுக்குறாங்க. வாங்க ரியல் கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்கலாம். Engineering unemployment Tier 1 collegesல 5% to 15% தான். Tier 2 collegesல 20 to 40%. Tier 3 collegesல பார்த்தீங்கன்னா 40% to 70% plus. Next 4 yearsல இந்த இன்ஜினியரிங் சினாரியோ இன்னும் டஃப்பர் ஆக தான் போகுது, நாட் ஈஸியர். ஏஐ ரெவல்யூஷன் ஆல்ரெடி ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. எவ்ரி மந்த் புது ஏஐ டூல்ஸ் லான்ச் ஆகுது. இண்டஸ்ட்ரீஸ், ஜாப்ஸ், ஹைரிங் மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன்ஜினியரிங் டிகிரியை ஜஸ்ட் ரீடிங் அண்ட் மக்கப் மோடில் பண்ண போகிறீங்களா, இல்லை ரியல் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் லேர்னிங்கோட பண்ண போகிறீங்களா? நீங்கள் ரியலாக ப்ராக்டிக்கல் லேர்னிங்கோட இன்ஜினியரிங் டிகிரி படிக்கணும்னா காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏஐ பேஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கா? டெய்லி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் லேர்னிங் கொடுக்குறாங்களா? ஏஐ, எம்எல், நியூட்ரல் நெட்வொர்க்ஸ், ஜென் ஏஐ மாதிரி ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் டீச் பண்ணுறாங்களா? லேப்டாப் பேஸ்ட் கோடிங் கல்ச்சர் இருக்கா? இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் மென்டர்ஷிப் இருக்கா? குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா? ரியல் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் டே 1ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதா? கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா? 4 years முடியும் போது இண்டஸ்ட்ரி ரெடியாக மாற்றுறாங்களா? பிகாஸ் நெக்ஸ்ட் 4 yearsக்கு அப்புறம் நார்மல் டிகிரி வச்சுட்டு காம்படிஷனில் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு தேவையானது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஏஐ ஸ்கில்ஸ் ப்ளஸ் ரியல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர். ஸோ ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங் டிகிரி வர்சஸ் ஃபேஸ் ப்ரெப் கேம்பஸ் அட்வான்ஸ் நெக்ஸ்ட் ஜென் இன்ஜினியரிங் டிகிரி என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. லேர்னிங் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ப்ரெப் கேம்பஸோட டிகிரியில் டெய்லி பில்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரியல் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு கற்றுக்கிற லேர்னிங் மாடல். ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங் டிகிரிஸில் மோஸ்ட்லி லெக்சர்ஸ், தியரி, நோட்ஸ் பேஸ்ட் லேர்னிங்காக தான் இருக்கும். கரிக்குலம் ஸ்டைல்ஸ் ஃபேஸ் ப்ரெப் கேம்பஸ் டிகிரியில் ஏஐ அண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு மேட்ச் ஆகிற அப்டேட்டட் கரிக்குலம். ஆனால் அங்கே ஃபியூ இயர்ஸாக அப்டேட் ஆகாமல் இருக்கிற ஃபிக்ஸ்டு சிலபஸ். கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 80% லேப்டாப் பேஸ்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் கிளாஸ் ரூம்ஸ். அங்கே ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக் பேஸ்ட் லேர்னிங் மட்டும்தான். கோடிங் ப்ராக்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டெய்லி கோடிங் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் கல்ச்சர் இருக்கும். அங்கே கோடிங் மோஸ்ட்லி லேப் செஷன்ஸ் இல்லை செல்ஃப் ஸ்டடிக்கு மட்டும்தான். ஏஐ அண்ட் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஏஐ, எம்எல், ஜென் ஏஐ, டேட்டா சயின்ஸ், கிளவுடு மாதிரி ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் இன்டெகிரேட்டட் லேர்னிங். அங்கே கோர் சப்ஜெக்ட்டுக்கு தான் மெயின் ஃபோக்கஸ். ப்ராஜெக்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ பில்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருந்தே ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ பில்டிங் பண்ணுவீங்க. அங்கே ஃபைனல் இயரில் தான் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ்வலி ஸ்டார்ட் ஆகும். இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் கேட்டிங்கன்னா இங்கே கார்ப்பரேட் ஸ்டைல் லேர்னிங் ஈகோ சிஸ்டம் அண்ட் இண்டஸ்ட்ரி மென்டார் சப்போர்ட் கிடைக்கும். அங்கே லிமிட்டட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மட்டும்தான். மென்டார் சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டெக்னிக்கல் க்ரோத், பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கரியர் கைடன்ஸுக்கு டெடிக்கேட்டட் மென்டார்ஸ் இருப்பாங்க. அங்கே ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் மெயின்லி அகாடமிக்ஸ் அண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக மட்டும்தான் இருக்கும். ஸ்கில் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல், கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட், ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸுக்கு ஃபுல் டெவலப்மெண்ட் இருக்கும். அங்கே மோஸ்ட்லி மார்க்ஸ் அண்ட் எக்ஸாம் ஓரியன்ட் லேர்னிங் மட்டும்தான். அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ராஜெக்ட்ஸ், கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பேஸ்ட் எவாலுவேஷனுமே இருக்கும். அங்கே ரிட்டன் எக்ஸாம் பேஸ்ட் எவாலுவேஷன் மட்டும்தான். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கும். அங்கே இன்டர்ன்ஷிப் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஓன் எஃபர்ட் மேலே டிபெண்ட் ஆகும். பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டே 1ல இருந்தே பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ் ட்ரைனிங் கிடைக்கும். அங்கே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மோஸ்ட்லி ஃபைனல் இயரில் தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸ்டூடெண்ட் ரோல் என்னென்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் கிரியேட்டர்ஸ், பில்டர்ஸ் அண்ட் இனோவேட்டர்ஸ். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி லிசனர்ஸ் அண்ட் நோட் டேக்கர்ஸாக தான் இருப்பீங்க. கெரியர் ரெடினஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் முடியும் போதே இண்டஸ்ட்ரி ரெடி அண்ட் ஜாப் ரெடி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வெளியில் வருவீங்க. அங்கே எக்ஸ்டர்னல் கோர்சஸ் தேவைப்படுற சிச்சுவேஷன் நிறையா இருக்கும். இப்போ புரியுதா டிஃப்ரென்ஸ்? இன்றைக்கி கம்பெனிஸ்க்கு டிகிரி மட்டும் போதாது, ரியல் ஸ்கில்ஸ் வேணும், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியணும், ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் வேணும், ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ வேணும். அதனால தான் ஃபேஸ் ப்ரெப் கேம்பஸ் மாதிரி நெக்ஸ்ட் ஜென் லேர்னிங் மாடல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹியூஜ் அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் எங்களோட ஏஐ பவர்ட் ஸ்மார்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் பில்ட் ஸ்பெஷலி ஃபார் ஃபியூச்சர் ரெடி ஸ்டூடெண்ட்ஸ். இது கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணி, அனலைஸ் பண்ணி, எவாலுவேட் பண்ணி, இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுற கம்ப்ளீட் லேர்னிங் ஈகோ சிஸ்டம்.
4000 plus hours structured learning ஓட learn, practice, evaluate, improve methodology ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாஸ் ரூம் லேர்னிங் இல்லை, இது கம்ப்ளீட் ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ட் கெரியர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்ஜினியர்ஸ். இப்போ உங்கள் மைண்டில் ஒரு கொஸ்டின் வரும், அப்போது இந்த மாதிரி அட்வான்ஸ் நெக்ஸ்ட் ஜென் ஏஐ இன்ஜினியரிங் எங்கே படிக்கணும்? ஆன்சர் ரொம்ப சிம்பிள், AMET University. யூஸ்வலி மெரைன் டிகிரிஸ்க்கு தான் ஃபேமஸ், ஆனால் இப்போது AMET University இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு அ நெக்ஸ்ட் ஜென் ஏஐ டிகிரி ஹப். அதுக்கு மெயின் ரீசன் ஃபேஸ் ப்ரெப் கேம்பஸ், இந்தியாவோட பெஸ்ட் ஜாப் ஓரியன்டட் டிகிரி ப்ரோக்ராம் கம்பெனி வித் 17 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்கில் பில்டிங். இப்போ AMET University கொலாபரேஷனில் இந்த அட்வான்ஸ் நெக்ஸ்ட் ஜென் ஏஐ இன்ஜினியரிங் டிகிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இப்போ செமஸ்டர் பை செமஸ்டர் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம் வாங்க. செமஸ்டர் 1ல யூனிவர்சிட்டி சிலபஸோட சேர்த்து லாஜிக் பில்டிங் யூசிங் ஜாவா, டிசைன் ஃபார் டெவலப்பர்ஸ் அண்ட் அடாபே சர்டிஃபிகேஷன் த்ரூ ப்ராக்டிக்கல் லேர்னிங். செமஸ்டர் 2ல ப்ராப்ளம் சால்விங் யூசிங் பைத்தன், வெப் டெவலப்மெண்ட் ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர். செமஸ்டர் 3 வந்தா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், Celonis certification to strengthen practical skills. Semester 4 becomes more advanced. Algorithms, machine learning, back-end development, along with MongoDB and Google certification. Semester 5 neural networks, Gen AI and prompt engineering, cloud computing and industry recognized UiPath and AWS certification. Semester 6 focuses on advanced AI technologies, predictive and advanced analytics, natural language processing with advanced AI certification. Semester 7 students learn reinforcement learning and computer vision to build next generation AI applications. Semester 8 complete internship and real-time projects. So students graduate with both degree and real industry experience. Most of the students எங்கிட்ட கேட்குற common question என்னன்னா, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணால் ஃபியூச்சர் செக்யூராக இருக்குமா? ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸுக்கு ரியல் ஸ்கோப் இருக்கா? நான் கோடிங்கில் வீக்கு, ஆனால் இன்ஜினியரிங் சர்வை பண்ண முடியுமா? காலேஜ் முடித்தா நல்ல சேலரி பேக்கேஜ் கிடைக்குமா? டாப் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்க என்ன ஸ்கில்ஸ் வேணும்? தியரி படித்தா போதுமா இல்லை ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டண்ட்டா? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? ஃபியூச்சரில் ஏஐ வந்தால் ஜாப் ரெடியூஸ் ஆகிடுமா? காலேஜ் சூஸ் பண்ணுறப்போ என்ன பார்த்து டிசைட் பண்ணணும்? டிகிரி முடித்தா ஜாப் ரெடியாக இருப்போமா இல்லை செப்பரேட்டாக ஸ்கில்ஸ் கற்றுக்கணுமா? இந்த கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருந்தால் இப்போவே ஃபேஸ் ப்ரெப் கேம்பஸ் எக்ஸ்பர்ட் லைவ் டிஸ்கஷன் செஷனை அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா டவுட்ஸும் கிளியராக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.